வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து வரக்கூடிய வாரங்கள் வரைக்கும் 15 நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து இப்போ சந்திருக்கிறாங்க. இதனால பல வகையிலும் முன்னேற்றங்களை சந்திருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரி இருக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க, இதை பற்றி நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். ரிஷபராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்குது. ராசிகளையே ரிஷபராசி ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷப ராசி தான். சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கிரனே உங்களுக்கு ராசி அதிபதியாக வர்றதால இந்த ராசிக்காரங்க சகல கலைகளும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி முக அழகு வாய்ந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நீரோட தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி சீதள சுபாவம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க எல்லாரையுமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய கண்களுக்குன்னே ஒரு தனி அழகு இருக்கும். அதே இவங்க ஒரு சாதாரணமாக ஒரு இடங்களில் இருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட இவங்களுடைய பார்வையிலேயே மற்றவங்களை வசிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுடைய கண்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்க எப்போதுமே நீண்ட ஆயுள் கொண்டவங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் அமையனே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்து செயல்படக்கூடியவங்க. பொது விஷயமா இருந்தாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, வந்தவங்க போனோம் இல்லாமல் எல்லா வேலையும் முன்ன நின்று செய்வாங்க. தனக்குன்னு இல்லாமல் பொதுவான எண்ணங்கிறது இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க சாமர்த்தியசாலிங்க. சாதுரியமாக பேசுகிறதும் வேடிக்கையாக செயல்படுறதும் இவங்களுக்கு சிறப்பான ஒன்றா இருக்கும். முன்பின் பழக்கம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் விருந்தாளிங்க மாதிரி யோசித்து உபசரிக்கக்கூடிய குணங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும். ரிஷபராசி அன்புகள் பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி வைராக்கியம் வச்சிருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இவங்கள மட்டும் யாராவது ஏமாத்திட்டாங்களோ, நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களோ, தேவையில்லாமல் திட்டாங்களோ அவ்வளோதாங்க. அவங்க பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ எளிதான விஷயங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள இவங்க சேர்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி எடுக்கிற கொள்கையில் என்றைக்குமே பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, சரியா தப்போ அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்பனை திறன்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அதிகமாகவே இருக்கும். நிழலில் ஏதாவது நிஜ உலகில் எது உண்மையோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க. நிதர்சன உண்மைக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க. கற்பனை செய்கிறது, நிறைவேறாத விஷயங்களை யோசித்து பார்க்குறது இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு வராது. அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தீர்க்கமான சிந்தனையை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எழுத்து சார்ந்த விஷயம், கதை எழுதுறது, கதையில் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். எப்போதுமே மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. எண்ணம், குணம் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மிக அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களும் அதிகமாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதால எப்போதுமே இவங்க மூளைக்கு தீனி போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க யாராலுமே இவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியாது. நெருங்கின நண்பராக இருந்தால் கூட ரிஷபராசி அன்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகன வசதி இது எல்லாமே ரிஷபராசி அன்புகளுக்கு இவங்க வாழ்க்கையில் அமையும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. கூடவே இருந்துட்டு இவங்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடியவங்க இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. தொழிலில் எவ்வளவுதான் நஷ்டம் இருந்தாலும் விடாமுயற்சியோட போராடக்கூடிய குணம் கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். கடின உழைப்புக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் தன்னோட வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றணுங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவை பேணி பாதுகாக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க சுத்த விரும்பிகினே சொல்லலாம். சுத்த உடையவங்களாக இருப்பாங்க. அதிகமாக சுத்தத்தை விரும்பக்கூடியவங்க. உடுத்துற உடையாக இருக்கட்டும், இருக்கிற இடமா இருக்கட்டும், எப்போதும் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி திறன்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நந்தி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரோட 2 கொம்புக்கு இடையில ஈசனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படையும். உங்கள் வாழ்க்கையில் சகலவித சக்திகளும் கிடைக்குன்னு சொல்லலாம். மேலுமே தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்து வரக்கூடிய வாரங்கள் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்புகளுக்கு எப்பவுமே கொடுக்குற வாக்கை காப்பாற்றணுங்கிறதுல முக்கியத்துவம் தருவீங்க. உங்களுக்கு இந்த வகையில் கொடுக்குற வாக்கில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம்.
கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காப்பாற்ற முடியாது. அதனால கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே எச்சரிக்கை செயல்பட பாருங்க. உங்களால் முடிஞ்சால் மட்டும் அந்த வாக்கு கொடுக்கறது நல்லது. இது வரைக்கும் உங்கள் முயற்சியில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி இனி லாபம் இருமடங்காக போகுதுன்னு சொல்லலாம். பல வகையில் உங்களுக்கு வெற்றி தேடி வரக்கூடிய நேரம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பொன்னான காலத்தை மட்டும் நீங்கள் வீணாக்கிடாதீங்க. அடுத்தவங்களுக்காக இந்த காலகட்டங்களில் நீங்கள் உழைச்சி வீணாக்கிறத விட உங்கள் சொந்த உழைப்புக்காக இந்த காலகட்டங்களில் முக்கியத்துவம் தர பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு உறவுங்கிறது ஒரு சிறக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் குடும்ப உறவுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. உடல்நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்துறது அவசியம். அதே மாதிரி வாகனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதுசாக நண்பர்கள் கிடைச்சாலுமே இந்த காலத்தில் அவங்களோடையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை மகன் உறவுங்கிறது இது வரைக்கும் சிக்கலான நிலையில் இருந்திருக்கும். இனி எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான உறவு நீடிக்க போகுது. உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சிலருக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். பொன்னான காலம் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த காலம்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை பெற போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தை இந்த காலத்தில் மேற்கொண்டு வரது நல்லது. சரியான தூக்கம் இல்லாமல் தூக்க விஷயங்கள் பாதிக்கப்படுறதால உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. தொடர்ந்து சரியான தூக்கம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உடல்நலம் சீராக இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். அதே மாதிரி தூங்க போகும்போது கொஞ்சம் எந்தவித முன்பின் யோசனைங்கிறது கற்பனை குழப்பம் இது எல்லாமே இல்லாமல் நிம்மதியாக தூங்க பாருங்க. இதனால் கெட்ட கனவுகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சரியான தூக்கங்கிறது அவசியம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் சவாலை சந்திக்க வேண்டிய காலம்தான். வர்ற வாய்ப்பு சரியாக இருக்குதாங்கிறத பார்த்து செயல்பட பாருங்கள். கொஞ்சம் உடல் நலனையும் கவனம் செலுத்திட்டு வாங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் தடுக்க முடியும். அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க கூட இது வரைக்கும் உங்கள் முன்னேற்றத்தில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கும். பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாண்டு வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் தவிர்க்க முடியும். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க அயராத நீங்கள் கல்வியில் கவனம் செலுத்துறது நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் மாற்றம் செய்யக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் வீடுமன வாகன வசதி இது எல்லாம் உங்களுக்கு அமைய போகுது. தாய் வழி உறவுகளால் இது வரைக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றங்கிறது நிகழும். நட்சத்திர பலனாக பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல பேர் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடவுள் பக்தியும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு வன்மங்கிறது ஒரு காரிய வெற்றி உண்டு பண்ணும். எதிர்பார்க்கக்கூடிய திடீர் செலவு மட்டும் அப்பப்போ ஏற்படலாங்கிறதால கொஞ்சம் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கையில் வச்சுருக்க பாருங்கள். சேமிப்பு கையில் இருந்தாலே பல சூழ்நிலை உங்களுக்கு கையை கடிக்காத மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதனால் சேமிக்கிற பழக்கம் இருந்துட்டா உங்களுக்கு எல்லா காலமும் சிறப்பு தான். அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் சரியாக கேட்டுக்கிறது நல்லது. தவறாக புரிஞ்சுக்கொள்றதால மனஸ்தாபம் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. மிருக சீரிஷம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் சொத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அது நல்லபடியாக முடியும். தொடர்ந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை உணர்ன்னு நினச்சிங்கன்னா அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. வயசான தம்பதிகள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மையை தந்தாலுமே சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பணம் மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். பண பரிவர்த்தனையிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கோபப்படாதீங்க. கோபப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு தாங்கிறத உணர்ந்துட்டு வாங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதால இதனால என்ன செய்யறது என்ன செய்ய முடியல இது எல்லாமே ஒரு மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாத சூழ்நிலை. எந்த காரியத்தையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்தினீங்கன்னா மனசில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். குரு 1ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாங்க. இதனால எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாகவே இருக்குது. ரொம்ப நாளாகவே கடன் பிரச்சனையால் தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனைவி மக்களால் மன கஷ்டம் இல்லாமல் அடைஞ்சிருப்பீங்க. இனி அவங்க உங்களை புரிஞ்சு நடந்துக்க பார்ப்பாங்க. சனி 10ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதால வெளியூர் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் உடல் வசதி இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால கொஞ்சம் ஆன்மீக பயணங்களை மனசு லைக்கும். கேது 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்திட்டு வாங்க.
மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிதான போக்கு கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.